இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி வித்தின் த ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளார தான் இருக்கணும்னு சொன்னேன். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம், வேல்யூ நம்பர்ஸ் பாருங்கள், நம்ம இன்ட்டு ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் எனி ஆப்ஜெக்ட்ஸையும் ரிட்டர்ன் பண்ணலாம், ஒரு எக்ஸ்பிரஷனை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், கெட் மை வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேரியபிள்லேருந்து நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக போட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சம் ஆஃப் ஒய் எடுக்க போகிறேன். இதை வந்து நான் என்ன வைக்கிறேன், சம்முன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இல்லை மீன் வேல்யூவே எடுக்கலாம், மீன் அப்படின்னு எடுக்க போகிறேன். சம் ஆஃப் ஒய் டிவைடட் பை லென்த் ஆஃப் ஒய், அவ்வளோதானே. ஒய்யோட லென்த்தை டிவைட் பண்ணிட்டோமா போதும், ரிட்டர்ன் மீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல மீன்றது ஒரு எக்ஸ்பிரஷன் தானே. ஓகேங்களா? மீன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ கெட் மை வேல்யூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு இப்போ நான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே லுக், இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்டி 45 டிவைடட் பை 9 அப்படின்னு இருக்கப்ப எனக்கு 5.0 அப்படின்னு எனக்கு எக்ஸ்பிரஷனாக ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம இங்கே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரிட்டர்ன் கேன் ரிட்டர்ன் த எக்ஸ்பிரஷனையும் ரிட்டர்ன் பண்ணலாம். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு தேவையே இல்லை, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு இதையுமே நீங்கள் அனுப்பலாம். ஸோ நான் இப்போ கால் பண்ணி பார்க்குறேன், 5.0 பர்ஃபெக்டாக வருதா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் த எக்ஸ்பிரஷனையும் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன் தானே, இந்த ஒரு எக்ஸ்பிரஷனையும் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு ஏதாவது இங்கே பாருங்கள், கால் பண்ணுறப்ப எனக்கு நான் எழுதிட்டேன், கால் பண்ணுறப்ப எனக்கு வந்து 1, 2, 3, 4 தானே கொடுக்கணும். இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் போடுறேன் பாருங்கள், லிஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் போடுறேன். I for I in range of 10 அப்படின்னு போடுறேன். unsupported இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டேன், unsupported types அப்படின்னு சொல்லிட்டான், இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணல. ஓகே, ஸோ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த வே. நான் வந்து கெட் மை வேல்யூஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் வந்து லிஸ்ட்டில் அனுப்புனா வருமா பார்ப்போமே, செக் பண்ணலாம். இல்லை, வரல, லிஸ்ட் ஆப்ரேஷன் வரல. ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மலாக கெட் மை வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே எனக்கு 5.0 அப்படின்னு வந்துருச்சு. சப்போஸ் இந்த மாதிரி லிஸ்ட்டில் ஏதாவது அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அது எரரோட நம்ம போகக்கூடாது. டெஃப் கெட் மை வேல்யூஸ் அப்படின்னு கேட்குறேன். அடுத்த ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், இங்கே ஸ்டார் ஏஆர்ஜிஎஸ் நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் பண்ணுறேன் சம் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ் டிவைடட் பை லென்த் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ், இதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ லிஸ்ட் எனக்கு வேணும் இல்லை, எக்ஸ், இப்போ வேல்யூஸ் அப்படின்னு எனக்கு வேணும் இல்லை. இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு போடுறேன், ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் கெட் மை வேல்யூஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம்ல, கெட் மை வேல்யூஸு ஸ்டார் போட்டு வேல்யூஸ்ன்னு கொடுத்தா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், பக்கா பர்ஃபெக்ட். ஸ்டார் போட்டு வேல்யூஸ் கொடுத்தோன்னே, ஏன்னா இந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கால்லையும் யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது அப்படின்னு இருக்கப்போ அப்படிலாம் விட்டுறக்கூடாது, நம்ம ஸ்டார் போட்டு நம்ம இந்த வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை ரிட்டர்ன் பண்ணுது, ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? சரி, ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு லிஸ்ட்டே ரிட்டர்ன் பண்ணால் எப்படி இருக்கும், இங்கேருந்து ஒரு லிஸ்ட்டு ரிட்டர்ன் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதை பார்க்கலாம். அப்போ நம்ம எப்படி வந்து லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது, லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட், பில்ட்-இன் ஆப்ஜெக்ட் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் மை ஆப்ஜெக்ட்
ரிட்டர்ன் மை ஆப்ஜெக்ட், ரிட்டர்ன் மை ஓபிஜே. ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்குது. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ், ஓகே, பிரிண்ட் ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கெல்லாம் எதுவும் நான் ரிட்டர்ன்லாம் பண்ணல, செக் பண்ணுறேன். ரிட்டர்ன் மை ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். 10 கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது? ஓகே, 10 வேல்யூஸ் வருது. ஸோ திஸ் இஸ் நாட் த கேஸ். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 10 வேல்யூவை ஒரு லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். வேல்யூ அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூன்ற லிஸ்ட்டுக்கு வேல்யூ டாட் அப் அண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா? அப் அண்ட் ஆஃப் ஐன்னு கொடுத்துட்டு வெளியில் ரிட்டன் வேல்யூ அப்படின்னு கொடுப்போம். ரிட்டன் ஆகுதான்னு பார்த்துருவோம். ரிட்டன் வேல்யூ அப்படின்னு கொடுத்துடலாம். ரிட்டன் மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு கால் பண்ணுறேன். 10ன்னு கொடுக்குறப்ப எனக்கு பக்கா பாருங்கள், 10ன்னு கொடுக்குறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இந்த 10 ஒவ்வொரு வேல்யூவாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும் இல்லை, அதை வந்து இந்த லிஸ்ட்டில் அப்பன் பண்ணியிருக்கேன். அப்பன் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூன்றது என்ன, லிஸ்ட்டு தானே, அந்த லிஸ்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ the function return have the capability to return an individual value. அது இன்ட்டாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு பாருங்கள், பக்காவாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், ஒரு டிக்டை ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ டெஃப் ரிட்டன் மை டிக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் எழுதுகிறேன். இப்போ டிக்ட் அப்படின்னு இருக்கப்ப என்ன, நமக்கு ஸ்டார் ஏஆர்ஜிஎஸ் கேடபிள்யூஏஆர்ஜிஎஸ் கீவேர்டு ஆர்குமெண்ட் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ரிட்டன் அப்படின்னு இருக்கப்ப இது வந்து ரிட்டனே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இப்போ டைப் ஆஃப் கேடபிள்யூஏஆர்ஜிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பிரிண்ட் டைப் ஆஃப் கேடபிள்யூஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே தெரியும். அது வந்து இப்போ ரிட்டன் மை டிக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட் தானே போகுது. அப்போ நேம் ஈக்குவல் டு நான் கொடுக்குறேன், ஏஜ் ஈக்குவல் டு கொடுக்குறேன், ஏஜ் ஈக்குவல் டு கொடுக்குறேன், சிட்டி ஈக்குவல் டு சேலம் அப்படின்னு கொடுக்குறேன், பின்கோடு ஈக்குவல் டு 636-007 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து டிக்ட் தான். நார்மலாக இதுக்குள்ளார போனோம்னா நமக்கு வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட் டிக்டாக மாறிடும், அது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டன் அப்படின்னு இருக்கப்ப ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் print statement. So let me print this, print kwargs. ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், பிரிண்ட் ஆகுது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது டிக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் டிக்ட். ஸோ why don't we return this dict? இங்கே பிரிண்ட் பண்ணுறது போல ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதே ஃபங்க்ஷனை தான் இங்கே நான் என்ன கொடுக்குறேன், ரிட்டன் அப்படின்னு கொடுக்குறேன். ரிட்டன் இப்போ ரிட்டன் மை டிக்ட்டுக்கு வந்து வேல்யூஸ் அனுப்புகிறேன். எனக்கு டிக்டாகவே ரிட்டன் ஆகுது. பாருங்கள், டிக்டாகவே ரிட்டன் ஆகுது. ஸோ இங்கே எனக்கு அவுட்புட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ரிட்டன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான், எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ ரிட்டன் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ வரக்கூடிய செக்மெண்ட்டில் இன்னும் சில விஷயங்கள் ஃபங்க்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.